தேவனுடைய வார்த்தைக்கு நேராக திரும்பும். ஏசாயாவுக்கு எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 55வது அதிகாரம். புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 55 verse 3. ஏசாயா 55 3ஆம் வசனத்தை வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறோம். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். இந்த நாளிலே நம்ம வாசித்த வசனத்தை எத்தனை பேர் கவனித்தீர்கள் என்று தெரியவில்லை. ஆனால் அதுல ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு, மறுபடியும் அதை போடுங்க. ஏசாயா 55:3 2வது பகுதி பாருங்க. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகள். மறுபடியும் எல்லாரும் சொல்லுங்க, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நான் எப்படி கொடுப்பேனா, நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்போ தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை. அப்ப தாவீது வாழ்க்கையில தேவனுடைய கிருபை எப்படி வெளிப்பட்டது, எவ்வளவு தூரம் அந்த கிருபை அவர் உணர்ந்திருக்கிறார், எவ்வளவு தூரம் அந்த கிருபையினால் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார் என்பதெல்லாம் குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். வேதத்திலே பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்தா கூட அதிகமா கிருபை என்கிற வார்த்தையை பயன்படுத்தின ஒரு மனுஷன் தான் இந்த தாவீது. வாயில சொல்லி இருக்கிறான், கிருபைக்காக வாஞ்சித்திருக்க. பாருங்க, சங்கீதம் 5வது அதிகாரம் 3ஆம் வசனமும் 7ஆம் வசனத்தையும் வாசிங்க. இவர் கிருபையின் மேல எவ்வளவு வாஞ்சையோடு இருக்கிறார் பாருங்க. சங்கீதம் 5வது அதிகாரம் 3, 7ஆம் வசனத்தை வாசிங்கள். கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். 7ஆம் வசனத்துல சொல்லுகிறார், நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். அப்போ கிருபைக்காக ஒரு ராஜா, அவர் இப்ப இந்த வசனத்தை சங்கீதத்தை பாடும்போது அவர் ஒரு பெரிய ராஜா. யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய தேசத்துல ராஜா இல்ல, நம்முடைய பிரதமரை போல ஒரு பெரிய உயர்ந்த பதவியில இந்த தேசத்துக்கே அவங்க சொல்றதுதான். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கும்போது அவர் என்ன சொல்லி ஆண்டவரை கேட்கிறானா, காலையிலே உங்க சமூகத்துல ஆயத்தமாகி என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து நான் காத்திருப்பேன். எதுக்காக காத்திருப்பேனா, அந்த கிருபையை நான் பெற்றுக்கொண்டு உங்க ஆலயத்துக்குள்ள நான் என்ன செய்வேனா, பிரவேசிப்பேன் என்று சொல்கிறார். அப்போ கிருபைக்காக என்ன செய்கிறார், போய் காத்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, கிருபைக்காக போய் என்ன செய்கிறார், காத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம கிருபையின் காலத்துக்குள்ளே வந்துட்டோம். அவராவது நியாயப்பிரமாண காலத்தில் இருந்தார். மொத்தம் 7 காலம் பைபிள்ல இருக்கு. அவர் இருந்த காலம் நியாயப்பிரமாண காலம். அவரே எவ்வளவு மேல கிருபையின் மேல வாஞ்சியா இருப்பார்னா, இன்னைக்கு கிருபையின் காலத்துல வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இன்னும் கிருபையின் மேல எவ்வளவு ஒரு தாகம், இன்னும் கிருபையின் மேல எவ்வளவு ஒரு விருப்பம் தேவை. இன்னைக்கு எவ்வளவு இந்த கிருபை நம்முடைய வாழ்க்கைக்கு அஸ்திபாரம் தெரியுமா? பரிசுத்தம் கிருபையினாலதான் பரிசுத்தம். நீதிமான் கிருபையினால நீதிமான். பாவங்கள் மன்னிக்கப்படுது, கிருபையினால பாவங்கள் மன்னிக்கப்படுது. கிருபையினால் அவருடைய சமூகத்துக்கு வந்தோம், கிருபையினால பரலோகத்துக்கு போகிறோம். எல்லா கிறிஸ்தவ வாழ்க்கையே நமக்கு எதுக்கு அஸ்திபாரமா கர்த்தர் வச்சிருக்காருன்னா, எல்லாவற்றையும் தகுதி இல்லாத எனக்கு காட்டப்பட்ட ஒரு தயவுதான் கிருபை. அல்லேலூயா. இந்த ஆண்டவர் ஒரு பெரிய தேவன், பரிசுத்தமான தேவன், உன்னத தேவன். ஆனா இவர் என்ன நேசிக்கிறார்னா, அது கிருபையின் அந்த வார்த்தை சொல்லப்படுது. தகுதி இல்லாத இந்த மனுஷன், பாவத்தினால விழுந்து போன மனுஷன், தேவனை மறந்து வாழ்ந்த இந்த மனுஷனுக்கு தயவை காண்பித்து, இரக்கத்தை காண்பித்து இன்னைக்கு உங்களை என்னை ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். இன்னும் நிறைய பிள்ளைகள் கிருபை என்னன்னு புரியாம போய் கொண்டிருக்கிறார்கள். தகுதி இல்லாதவனுக்கு காட்டப்படுகிற ஒரு தயவு. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, தகுதி இல்லாதவனுக்கு காட்டப்படுகிற ஒரு தயவு. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, தகுதி இல்லாத நமக்கு காட்டப்படுகிற ஒரு தயவு. என்ன பார்த்தா தகுதி இல்லைன்றீங்க? எல்லாரும் பார்த்துல நிக்கிற என் உட்பட யாருக்குமே தகுதி இல்லை. ஆனால் அவருடைய கிருபை நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறது. 2 கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அவருடைய கிருபை, அவருடைய தயவு எங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறது. எங்கள் தகுதி எங்களால் உண்டாகவில்லை, எங்கள் தேவனால் உண்டாயிற்று, அவருடைய கிருபையினால் உண்டாயிற்று. அதனால்தான் அந்த கிருபைக்காக நான் சொன்ன இந்த மாசம் அதிகமா நீங்க கிருபைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கன்னு சொன்னேன். ரொம்ப அவசியமானது கிருபை உணர்றது. கிருபை குறிச்சதான ஒரு உணர்வு எனக்கு தேவை.
எத்தனையோ உணர்வுகள் உங்களுக்கு வந்துட்டு போகுது. ஆனா நான் நிற்பது கிருபை, நடப்பது கிருபை. டெய்லி நான் ஆண்டவர் என்ன வந்து வீட்டுக்கு போயிட்டு வருவதற்கு எல்லாமே கிருபையினால் செய்கிறார் என்றால் நம்ம கிருபையை குறித்து எவ்வளவு உணர்வு நமக்கு தேவை. இன்னைக்கு அது இலவசமா இருக்கிறதுனால பல நேரத்தில் நமக்கு புரியல. ஆனால் ஒரு வசனத்தை வாசித்தா நமக்கு தெரிய வரும். வாசிங்கள் 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்கள். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல தேவன் என்ன சொல்ல வருகிறார் தாவீது வாழ்க்கையில. கர்த்தர் சாமுவேலை நோக்கி இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய். நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லகேமியனாகிய ஈசாயினிடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அவன் குமாரனில் ஒருவனை நான் ராஜாவாக என்ன செய்தேன் என்றால், அப்ப தாவீது கர்லின நிச்சயமான கிருபைகளில் முதல் கிருபை எப்படி வெளிப்பட்டதுன்னா, கிருபையினாலே ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். சொல்லுங்க, கிருபையினாலே ஆண்டவர் என்ன செய்கிறார்? அப்போ ஆண்டவர் எதை பார்த்தார், எதை பார்த்து இவனை தெரிந்து கொண்டார் என்றால், அவன் மேல் ஒரு கிருபை காண்பித்து தெரிந்து கொள்ளுதல். கிருபையினால தான் தெரிந்து கொண்டாரே ஒழிய வேற ஒரு அடிப்படையிலும் தாவீதை ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை. இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எப்படி தெரிந்து கொண்டார் உங்களை அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு நிறைய பேர் யோசிக்கிறாங்க, எப்படி தெரிஞ்சுக்கிட்டார், எதனால தெரிஞ்சுக்கிட்டார் தெரியல அப்படின்னு சொல்லாம ஒரே வார்த்தை நீங்களும் நானும் திட்டமாய் சொன்னோம், என்னை ஆண்டவர் கிருபையினாலே தெரிந்து கொண்டார். சொல்லுங்க, எப்படி தெரிந்து கொண்டார்? கிருபையினாலே தெரிந்து கொண்டார். என்னுடைய அழகினாலோ, படிப்பினாலோ, இல்லைன்னா பட்டத்தினாலோ, இல்ல எங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட்னாலோ எங்க சபையை பார்த்து ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் தம்மை தெரிந்து கொள்ளும் போது இந்த பூமியில எல்லாராலும் வெறுக்கப்பட்டோம், ஒடுக்கப்பட்டோம், தள்ளப்பட்டோம். இந்த உலகம் நம்மை நிராகரித்தது. ஆனால் பைபிள் சொல்லுது, எப்படி ஆண்டவர் தாவீதை தெரிந்து கொண்டாரோ அது போல உங்களை என்னை ஆண்டவர் கிருபையினாலே தெரிந்து கொண்டார். ஏன்னா கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு தெரிந்து கொள்ளுதெல்லாம் நிறைய பேருக்கு புரியல. ஆனா தேவனுடைய பிள்ளைகளை தேவ சமூகத்துல கிருபையை குறிச்சதான ஒரு உணர்வை கர்த்தர் கொடுப்பார். இப்போ அந்த தாவீது கிருபையினாலே தெரிந்து கொண்டார் சொல்லும்போது அவங்க வீட்டுக்கு போயிட்டார். யாரு? சாமுவேல் போயிட்டார். இந்த சம்பவத்தை நீங்க கவனிங்க. சாமுவேல் வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு போன உடனே அங்க பாக்குறார். அங்க பார்த்தா மூத்த சகோதரர் அப்படி நல்ல வாட்ட சாட்டமா அப்படி எழும்பி வரார். இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு, ஆண்டவர் நம்ம குடும்பத்தை தெரிஞ்சுக்கிட்டார். ஆனா குடும்பத்துல யாரை தெரிஞ்சுக்கிட்டார்னு யாருக்குமே தெரியல. உடனே அவங்க அப்பா சொல்றார், இவர் தான் மூத்த பையன், இவர் கொஞ்சம் மிலிட்டரியில இருக்காது, இவர் பாருங்க இவர் எப்படி செலக்ஷன். சாமுவேல் யோசிக்கிறார், நல்லா தான் இருக்கிறான், பரவாயில்ல, சரியா இருப்பான், ஆண்டவருடைய கணக்கு சரியா இருக்கும். ஆண்டவர் நோ. ரெண்டாவது பையன் ஆண்டவர் நோ. மூணாவது பையன் நோ. ஆண்டவரே பின்ன யார்தான்? அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நீ மனுஷனுடைய முகத்தை பார்த்து இவனை தெரிஞ்சுக்கொள்னு சொல்ற, நானோ எதை பார்த்து அவனை தெரிஞ்சுக்கிறேனா? இருதயத்தை பார்த்து. அப்போ அந்த கிருபை ஆண்டவர் எது மேல பார்த்து வைக்கிறான்? இருதயத்தை பார்த்து. அப்படி 7 பிள்ளைங்க போயிட்டாங்க, 7 பேர் முன்னாடி போயிட்டாங்க. நோ 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 நோ, யாருமே கிடையாது. இப்பதான் சாமுவேலே ஒரு சந்தேகம் வந்துருச்சு, வேற இதுக்கு மேல முடிஞ்சு போச்சு பிள்ளை அப்படின்னு கேட்கும் போது அவங்க அப்பாவுக்கு ஒரு நினைவு வந்துச்சு பாருங்க. இல்ல எல்லார விட ஒரு சின்ன பையன் இருக்கான், ஆனா அவன் வீட்டுல இல்ல, எங்க இருக்கிறான்? அவன் காட்டுல இருக்கான். அவனை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லும் போது வீட்டுக்குள்ள வந்தவன் ஆண்டவர் சொல்கிறார், இவன் தான் நான் கிருபையினாலே தெரிந்து கொண்டவன். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. வாட் குவாலிஃபிகேஷன்! என்ன ஆண்டவருக்கு முன்னாடி என்ன நம்ம சொல்லிட முடியும்? இது வச்சிருக்கிற ஆண்டவர், அதனால என்ன தெரிஞ்சுக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? இந்த உலகத்துல இன்னைக்கு எத்தனையோ பேர் கிடைக்காத ஒரு பாக்கியம் என்றால் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். இப்போ இந்த ஏன் சங்கீதக்காரனாகிய தாவீது இவ்வளவு தூரம் ஆண்டவரை நேசிக்கிறதுக்கும் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனா மாறினதுக்கான ஒரு காரணங்கள் ஒன்று ஆண்டவரை அவனை சுட்டி காட்டுகிறார். பாருங்க, நான் உன்னை எங்க இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன்னா, சங்கீதம் 78வது அதிகாரம் 70ஆம் வசனத்தை எல்லாரும் கவனிங்க. எங்க இருந்து அவனுக்கு அந்த கிருபை அளித்தார்? சங்கீதம் 78:70 வாசிங்கள். தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களில் இருந்து அவனை எடுத்தார். சொல்லுங்க, ஆட்டு தொழுவங்களிலிருந்து கர்த்தர் அவனை என்ன செய்தார்? எவ்வளவு ஆச்சரியமானதுல. குடும்பத்துல குவாலிஃபைட் பர்சன் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. நம்ம இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போறோம், அந்த வீட்டுல யாரு கொஞ்சம் நல்ல படிச்சவர்கள், வசதி வாய்ந்தவர்கள் தான், அவங்க கிட்ட தான் பேசணும்பா. வீட்டு வேலைக்காரன், ஏங்க நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்களா, எப்படி என்னங்க எவ்வளவு நாளா இங்க வேலை செய்யறேன். ஒரு வீட்டுக்கு போறோம், அந்த வீட்டுல இருக்கக்கூடிய படித்த உயர்ந்தவங்க கிட்ட பேசுவோமா, போன உடனே அங்க இருக்கிற வீட்டு வேலைக்காரங்க பேசுவோம்னா
நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்படித்தான் செய்வோம், நம்மையும் மற்றவர்கள் இப்படித்தான் செய்கிறார்கள். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் இவனை தெரிஞ்சுக்கும் போது இவங்க அண்ணனை ஏன் தெரிஞ்சுக்கல, அவர்கள் எல்லாரையும் விட்டுட்டு இவன் எங்க போய் கொண்டிருந்தான் என்றால் ஆடுகளுக்கு பின்னாடி போய் கொண்டிருந்தவனை கர்த்தர் கிருபையினாலே அரசனாக தெரிந்து கொண்டார். ஹalleluya. The qualification is through grace. அவனை தகுதிப்படுத்தினது எதுனா கிருபைதான் அவனை தகுதிப்படுத்தினது. தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் எப்படி வந்ததுனா கிருபையினாலே அந்த தெரிந்து கொள்ளுதல், அந்த கிருபையே அவனை தகுதிப்படுத்தி ஆண்டவருக்கு முன்பதாக கொண்டு வந்து விட்டது. அதனால்தான் இன்னைக்கு ஜெபிக்கும் போது, ஆண்டவரே எனக்கும் கிருபை தாங்க, இன்னும் கிருபை தாங்க, என் பிள்ளைகளுக்கு கிருபை தாங்க, ஆண்டவரே ஜெபிக்கிறனால உங்க கிருபை மேல அதிகமான வாஞ்சியா இருக்கிறேன் என்று சொல்லி அந்த கிருபையை வாஞ்சிக்கிற பிள்ளைகள் இன்னைக்கு தேவை. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் இலவசமா கிருபை கொடுக்கிறார் என்பதற்காக நீங்களும் நானும் உதாசீனப்படுத்துவோம் என்றால் அதுதான் கர்த்தரை வேதனைப்படுத்தும். இன்னைக்கு அந்த உணர்வு தேவை. தாவீதுக்கு அந்த உணர்வு அடிக்கடி வந்துடும். ஏன் அப்பா நீங்க எவ்வளோ பெரிய கிருபை காமிச்சீங்க, ஏன்னா 7 பேருமே தகுதி வாய்ந்தவர்கள், 7 பேருமே மிலிட்டரியில இருக்கிறவர்கள், 7 பேருக்குமே எல்லா தகுதியும் இருக்கு. ஆனா 7 நம்பரை தாண்டி 8வது இந்த ஆட்டுக்கு பின்னாடி போய் மேன்னு சொல்லிட்டு என்ன தெரிஞ்சுப்பீங்கன்னா உங்க கிருபை தான் ஆண்டவரே விசேஷமானது என்று சொன்னார். இவனுக்குள்ள என்னங்க போயிருக்கு? கிருபை போயிருக்குங்க. கிருபையை உணர்றா, உள்ள கிருபை சரக்கு இருக்கு, உள்ள கிருபை இருக்கிறதுனால அதை நினைச்சு ஐயோ ஆண்டவர் என் மேல எவ்வளோ கிருபையா இருந்தான்னு அவன் ஆடுனா பாருங்க ஒரு டான்ஸ். ராஜா ஆடும் போது எல்லாம் நடுங்கிட்டு இருக்காங்க, என்ன ராஜா இப்படி ஆடுற, ஏன்னா அவங்களும் கூட சேர்ந்து ஆட முடியாது, உள்ள தூக்கி வச்சிருவாங்க. ராஜா மட்டும் ஆடுறாரு, உள்ள போறாரு, முன்னாடி போறாரு, வராரு, அந்த பெட்டி முன்னாடி சுத்தி ஆடுறாரு, சந்தோஷத்தை ஆண்டவருக்காக ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே ஆடுகிறாரு, கிருபை கிருபை கிருபன்றார். எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. பெட்டி நேரா வைக்க வேண்டிய இடத்துல வச்சாச்சு. மனைவி மாடியில இருந்து பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க, என்ன இந்த ஆளு இப்படி ஆயிட்டானே, இவ்வளோ பெரிய ஒரு ராஜாவா இருக்கான், இப்படி ட்ரெஸ் எல்லாம் கலண்டு லேடிஸ் எல்லாம் பாக்குறாங்களேன்னு. வந்த உடனே வீட்டுக்குள்ள எல்லாரும் ஆசீர்வச்சு நீங்க போங்க நீ உங்க வீட்டுக்கு அப்படின்னு உள்ள வந்த உடனே மாடியில இருந்து இறங்கி வரும்போது ஒரு கேள்வி கேட்டாங்க, கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல உங்களுக்கு? இந்த சரீரத்துல சொர்ணன்னு ஒண்ணு இருக்கா? ட்ரெஸ் போட்டிருக்கல, நீ ஒரு ராஜா தானே, இவ்வளவு கேவலமா எல்லாரும் முன்னாடி டான்ஸ் ஆடுறியே, மற்றவங்க நாளைக்கு உன்னை மதிப்பாங்களா இப்படின்னு கேட்ட உடனே சல்லுன்னு அவனுக்கு உள்ள இருந்து ஒரு காரியம் நினைவு வந்தது. அவன் வாயினால திறந்து சொன்ன வார்த்தையை கவனிங்க. 21ஆம் வசனம். ஒரு மனுஷன் கிருபையை உணர்ந்தா இந்த பதில தான் சொல்லுவான். வாசிங்கள். அதற்கு தாவீது அதற்கு அவங்க மனைவிக்கு பதில் சொல்லுகிறான், மீகாலை பார்த்து தகப்பனை பார்க்கிலும் உன் உங்க அப்பா ராஜாதான், உங்க அப்பாவை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் உங்க அண்ணன் உங்க தம்பி அவங்க எல்லார பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட சொல்லுங்க. எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்க. என்னவா? தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பதாக நான் ஆடினேன். சும்மா ரோட்ல போய் ஆடல, குடிச்சிட்டு ஆடல. என்னை இந்த ஜனத்துக்கு மேல ராஜாவா மாற்றினார், அந்த கிருபையை நினைச்சு நான் ஆடினேன் என்று சொன்னார். சொல்லுங்க அல்லேலூயா. முதலாவது கர்த்தர் என்னை கிருபையினாலே என்ன செய்தார்னா தெரிந்து கொண்டார். இரண்டாவது அதே மனுஷனுடைய வாழ்க்கையில அடுத்த சம்பவத்தை காண்பிக்கிறேன். வாசிங்க 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்கள். 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 13ஆம் வசனம். இரண்டாவது குறிப்புக்கு செல்வோம். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். அப்ப இரண்டாவது கிருபையினாலே நீங்க பினிஷ் பண்ணுங்க பார்க்கலாம். கிருபையினாலே ரைட். சுருக்கமா சொல்ல அழகானா கிருபையினாலே மன்னிப்பு. சொல்லுங்க. கிருபையினாலே என்ன தருகிறார்? மன்னிப்பு. ஃபர்கிவ்னஸ். எதனால கிடைக்கும்? இவர் செய்த சம்பவத்தை நான் சொன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும். ஒரு நாள் இப்ப ராஜாவாயிட்டார். எல்லா இடத்துல எங்க போனாலுமே ராஜா, தாவீது ராஜா, தாவீது ராஜா, தாவீது ராஜா. அவர் ராஜாவா வந்த பிறதாங்க இவ்வளவு நல்லா இருக்கிறோம். எல்லாம் சுத்தி இருக்கிறவங்க அடங்கி இருக்கிறான். இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்துட்டார். ஒரு நாள் எல்லாரும் யுத்தத்துக்கு போயிருக்கிறாங்க. தேசத்துல இருக்க ஆண்கள் எல்லாம் யுத்தத்துக்கு போயிருக்காங்க. உங்க கூட இருக்கிறவங்களாம் இன்னொருத்தருடைய மனைவியை தன்னுடைய சொந்த மனைவியாக்கி எடுக்கிறது போல அவங்களை கூட்டிட்டு வந்துட்டார். ஒரு பெரிய பாவத்தை அவர்களோடு செய்தார். அதெல்லாம் நான் விளக்கமா சொல்ல விருப்பப்படல. அவர் பாவத்தை செய்தார். பாவத்தை செஞ்சிட்டார். இப்ப பாவம் அவங்களை அவர்கள் கன்சீவ் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு கரு உருவாயிருச்சு வயிற்றுல. உடனே கேள்விப்பட்டார், இது ரொம்ப அவமானகரமானது, இப்படி ஆயிடக்கூடாது. ஏன்னா இவர் ஆண்டவர் என்ன எதனால தெரிந்து கொண்டார்? கிருபையினாலே தெரிந்து கொண்டார். நாளைக்கு இப்படிப்பட்ட ஒரு தவறு நடந்துச்சு, வயிற்றுல வளர பிள்ளை தன்னுது அப்படின்னு தெரிஞ்சா பெரிய அவமானகரமாயிரும்.
அவனை உடனே அவங்க கணவர் யாருன்னு விசாரிச்சார். அவங்க கணவர் யாரு? அவன் பேர் ஊரியான்னு சொன்னாங்க. ஊரியாவை கூப்பிட்டார். பாப்பா, நீ யுத்தத்துல வேணாம், மற்றவங்களை யுத்தம் செய்யட்டும், நீ போயிட்டு உன் மனைவியோட சந்தோஷமா இருப்பான்னு அனுப்பிச்சு விட்டார். அவன் பாருங்க, இவனை அதை விட இவனை இந்த தாவீத வேற அவங்க வீட்டுல இருக்கவங்க கூட இப்படி நேசிருக்க மாட்டாங்க. அவன் அவ்வளோ நேசித்தான் தாவீத. இல்ல ராஜா, நான் எப்படி போவேன், வீட்டுக்கு நான் போக மாட்டேன். இல்ல நீ போ கண்டிப்பான்னு சொல்லி நிறைய அவனுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்து வீட்டுக்கு அனுப்புறாரு. இவர் நினைச்சிட்டார் அவன் வீட்டுக்கு போயிட்டான். பார்த்தா இவங்க கதவு சாத்தின போறோம், அந்த கதவு வாசல் பக்கத்திலே படுத்துக்கிட்டான். நைட்டு ஃபுல்லா அங்கேயே படுத்துட்டான். அடுத்த நாள் கதவு திறந்து பார்த்தா வாசல்ல படுத்து கிடக்குறான். அவனை கூப்பிட்டு கேட்டார், என்னடா வீட்டுக்கு போலியா? நான் தான் உன்னை நேற்று வீட்டுக்கு போக சொன்னனே. இல்ல நான் எப்படி போக முடியும், நான் போய் எப்படி என் மனைவியோட சந்தோஷமா இருக்க முடியும்? நம்முடைய தேசத்து நாட்கள் எல்லாம் யுத்தத்துல இருக்காங்களே, என் மனசு உறுத்தாதான் நான் மட்டும் போய் சந்தோஷமா இருந்தா? தாவீது என்ன செய்யறதுனே தெரியல. எத்தனை முறை பல வழியில சொல்லி பார்க்கறான், போடா போடா போ, மனைவியோட சந்தோஷமா இரு. ஒன்னையும் கேட்கவே இல்லை. இவன் கூடவே இருந்தான். பார்த்தா சரி இது சரிப்பட்டு வராது, இவனுக்கு ஒரு வழி வைக்கலான்னு சொல்லிட்டு இவனை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லிட்டு இன்னொருத்தனை கூப்பிட்டான். வான்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதினான், ஒரு சுருள்ல எழுதினான். இவனை யுத்தத்துல முதல் வரிசையில நிக்க வைங்க அப்படின்னு சொல்லி எழுதி அதை அவன் கையிலேயே சீல் பண்ணி கொடுத்தான். பாருங்க, நீங்களும் நானுன்னா என்ன செஞ்சிருப்போம்? அழகா அப்படியே சீலம் அப்படி என்னதான் அப்படி ராஜா எழுதுவார், நம்ம அதை தெரிஞ்சுக்க வேண்டாமா? இப்படி நிறைய நேரம் நம்ம செஞ்சிருக்கிறோம். சீல் நம்ம பேர்ல எல்லாம் எழுது, ஏதாவது இருக்கா நம்மளை பற்றி நல்லா உயர்த்தி சொல்லியிருக்காரா? உரியா எவ்வளவு உண்மை உள்ளவன், எவ்வளவு நம்பிக்கைக்குரியவனா, அந்த சுருளை கூட திறக்கல பாருங்க. திறந்திருந்தா உயிர் தப்பிச்சிருக்கலாம். திறந்திருந்தா உள்ள எழுதப்பட்டிருக்கு, உரியாவை யுத்தத்துல முதல் வரிசையில நிறுத்து. அதை திறந்து பார்க்கல. நேரா போய் போர்பட தளபதி கிட்ட கொடுத்தா. அதை வாங்கி அவன் படிச்சது போலவே ராஜா சொல்லிட்டார். நேரா யுத்தத்துல கொண்டு முதல் வரிசையில நிக்க வச்சாங்க. முதல் வரிசையில வச்ச அன்னைக்கே அவன் யுத்தத்துல பட்டு மரிச்சு போயிடுறான். அங்க இருந்து தகவல், அடுத்த தகவல் சொல்லி அனுப்புறாங்க, உரியா மரிச்சு போயிட்டான். உரியாவுடைய சாப்டர் க்ளோஸ். அப்பாடா, ஒரு பெருமூச்சு தாவீதுக்கு வந்துச்சு. நம்ம செஞ்சதெல்லாம் கரெக்டா செஞ்சுட்டோம். ஐயோ எவ்வளோ கஷ்டப்பட்டயா இவனை காலி பண்றதுக்கு. அப்பா, இந்த பாருனா பிளான் கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிரு. முடிஞ்சிச்சு. கொஞ்ச நாள் ஆனது, ஒரு பிரச்சனை இல்லை, நல்லா போச்சு. திடீர்னு ஒரு நாள் நைட் அவங்க வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. நடுராத்திரியில தட்டிட்டு வராங்க. அது எப்படி இப்ப நைட்டு ராஜா வீட்டை கதவை தட்ட முடியும் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா வெளியில ஒரு தீர்க்கதரிசி நிக்கிறார், ரெடியா இவங்கிட்ட பேசுறது. என்ன இந்த நேரம் போய் வந்திருக்கிறீங்க? நீங்க அப்புறம் கூட வந்திருக்கலாமே, நிதானமா. இல்ல ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு வந்தேன். வாங்க 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 உள்ள வாங்க. ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சாங்க. அப்போ தீர்க்கதரிசி ஒரு சம்பவத்தை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சார். ஒரு பெரிய செல்வந்தா இருந்தானா, அவங்கிட்ட 100 ஆடு இருந்துச்சான். அந்த 100 ஆடு அவன் வீட்டுல வச்சிருக்கான். பக்கத்துல ஒருத்தன் 7 அவன் வீட்டு பின்புறத்துல இருந்தான். அவங்கிட்ட ஒரே ஒரு குட்டி ஆடு இருந்துச்சு. இந்த பணக்கார வீட்டுல வந்த உடனே, விருந்தாளி வந்த உடனே இந்த பணக்காரன் என்ன பண்ணிட்டானா, அந்த 7 வீட்டுல இருக்க அந்த குட்டி ஆடை போய் எடுத்துட்டு வந்து இவங்களுக்கு எல்லாருக்கும் சமைச்சு கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னதுதான் அவனுக்கு வந்தது பாருங்க ஒரு கோபம். எந்திரிச்சான் தாவீது. ஏன் ஆட்சியில நான் ராஜாவா இருக்கிற இடத்துல எந்த வீட்டுல இந்த தப்பு நடந்துச்சு, எந்த பணக்காரன் அது சொல்லு, அது யாரா இருந்தாலும் நான் அவனை தண்டிக்கிறேன் அப்படி சொல்லி எழும்புனா பாருங்க. உடனே தீர்க்கதரிசியெல்லாம் ரொம்ப அழகா பேசுவாங்க. நீங்க ரொம்ப கோவப்படுறீங்க, கொஞ்சம் உட்காருங்க, கொஞ்சம் உட்காருங்க, அமைதியா இருங்க. அது வேற யாரும் இல்ல, நீதாயா அந்த மனுஷன் அப்படின்னு சொன்னான் பாருங்க. அப்பந்தான் ஈட்டி தன்னுடைய ஈரலை பிளந்ததை உணர்ந்து தாவீது சொன்ன முதல் வார்த்தை பாருங்க. வாசிங்க என்னோடு சேர்ந்து. சங்கீதம் 51 அதிகாரம் 1 வசனம். எதுக்காக இப்ப ஜெபிக்கிறான் பாருங்க. சங்கீதம் 51 அதிகாரம் முதல் வசனத்தில் தாம் வாயினால் சொன்ன வார்த்தை கவனிங்கள். வாசிங்கள். தேவனே தேவனே கிருபையின்படி எனக்கு இரங்கும். எதன்படி இப்ப இறக்க வேணுமா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, எதன்படி இறக்க வேணும்? கிருபையின்படி இறக்க வேணும். ஆண்டவரே, என் பாவம் மன்னிக்கப்படட்டுப்பா. உமக்கு விரோதமா துணிகரமா நான் செஞ்சுட்டேன் ஆண்டவரே, துணிகரமா செஞ்சுட்டேன் ஆண்டவரே, தெரிஞ்சு செஞ்சுட்டேன். நீங்க பாக்குறீங்கன்ற உணர்வு இருந்து கூட ஆண்டவரே இதை நான் தெரியாம செஞ்சுட்டப்பா. இப்ப உங்க கிருபையின்படி எனக்கு என்ன செய்யணும்? இறங்கு. சொன்ன உடனே மார்பிள் அடிச்சு அழுறான். ஐயோ, நான் ஒரு பெரிய தவறு செஞ்சுட்டேன், இனிமேல் வாழ்நாள் முழுதும் அப்படி செய்ய மாட்டேன்னு சொல்லி அந்த 51வது சங்கீதம் முழுவதும் அறிக்கை செய்து ஜெபித்தாங்க. அதனால்தான் ரெண்டாவது சொல்லுவேன், எப்பப்பெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இந்த அறிக்கை செய்யப்படாத பாவம் ஒண்ணு இருக்கு, அறிக்கை செய்யப்பட்டதுன்னு இருக்கு. நீங்கள் அறிக்கை செய்யப்படாம நீங்க வைக்கிறீங்களோ, நாள்பட பாவம் எப்படி மாறிடும்னா சாபமாய் மாறிடும். சாபமா மாறின பின்பு அது எப்படி மாறும் அப்படின்னா, முதல்ல அது வியாதியில தான் கொண்டு போய் விடும், அதுக்கப்புறம் தான் விபத்துக்குள்ள போகும். இப்படி எங்கெங்கெல்லாம் அறிக்கை செய்யப்படாத பாவங்கள் இருக்கிறதோ அவைகள் எல்லாம் எப்படி மாறிடக்கூடாது நம்முடைய வாழ்க்கையிலனா,
சாபங்களாய் மாறிடக்கூடாது. தாவீதை நான் எப்படி பார்க்கிறேன்னா, என் இருதயத்துக்கு ஏற்றவனா பார்க்கிறேன். ஆனா அறிக்கை செய்யப்படாத பாவம் இருக்கும்போது, கிருபை அவன் வாழ்க்கையில வராத போது தேவன் பேசுவதை நிறுத்திவிட்டார். அறிக்கை செய்யப்படாத பாவங்கள்லாம் நல்லா அறிஞ்சுக்கங்க. நாள்பட நீங்க அதை அப்படியே செஞ்சுக்கிட்டு, வேண்டுமென்றே செஞ்சுட்டு, தேவன் இருக்கிறான்னு தெரிஞ்சிட்டு துணிகரமா செஞ்சுட்டு இப்படியே செய்வீங்கன்னா, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்க வேண்டாம். உங்க பிள்ளைகளுக்கு நீங்க ஆஸ்தி அந்தஸ்து கூட பெருசா சேர்த்து வைக்க வேணாம். ஆனா அவங்க கையில கொண்டு போய் சாபத்தை கொடுக்காம இருந்தா போதும். எப்ப நீங்க கொடுக்க மாட்டீங்கன்னா, எப்பொழுது நீங்கள் அறிக்கை செய்கிறீங்களோ, கிருபையினாலே கர்த்தர் என்னை ரட்சிக்க ஆரம்பிக்கிறார், கிருபையினாலே இரத்தத்தால் என்னை கழுவ ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு இலவசமாய் கிடைக்கிற அந்த மன்னிப்பை, இலவசமா கிடைக்கிற அந்த மன்னிப்பை ஏன் நீங்கள் உதாசீனப்படுத்த வேண்டும்? இன்னைக்கு ஆண்டவர் கிருபை தரார், கிருபை தரார், கிருபை தரார் என்றதுக்காக இன்னும் கூட ஞானஸ்தானம் எடுக்காம இருப்பது, கிருபை தரார், கிருபை தரார், கிருபை தரார் என்றதுக்காக எது வேண்டும் என்றாலும் விருப்பம் போல செய்வது, இது நமக்கு ஆசீர்வாதம் அற்றது. நம்ம இருப்போம், கொஞ்ச நாள் இருப்போம், நம்ம போயிருவோம். அந்த பிள்ளைகள் தலையில் அடிப்பாங்க, ஏன் எனக்கு இப்படி நடக்குது, ஏன் என் குடும்பத்துக்கு இப்படி ஆகுது, ஏன் என்னுடைய பிள்ளைக்கு இப்படி நடக்குதுன்னு அவங்க கேட்டாங்கன்னா, பதில் அவங்க கிட்ட இல்ல, பதில் உங்க கிட்ட இருக்கிறது. ஏன்னா நீங்க அறிக்கை செய்திருக்கணும், நீங்க விட்டு கொடுத்துருக்கணும். அந்த பிள்ளைக்கு நீங்க என்ன செஞ்சீங்கன்னு தெரியாது, நீங்க நினைச்சு முடிஞ்சிச்சு நினைக்கிறீங்க. அப்போ அவங்க செய்த காரியங்களை அவங்க அறிக்கை செய்திருவாங்கன்னா, இந்த தலைமுறை சாபங்களை குறித்து பைபிள் நமக்கு நிறைய கற்றுக் கொடுக்கிறது. தன் பாவங்களை, என்னோடு சேர்ந்து சொல்லுங்க, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையான். அதை அறிக்கை செய்யும் பொழுதோ அதை விட்டு விடுகிறவனுக்கு உடனே என்ன ஆண்டவர் தரார்னா, சொல்லுங்க, பக்கத்துல தட்டி சொல்லுங்க, உங்களுக்கு ஆண்டவர் கிருபை தருகிறார். சொல்லுங்க, உங்களுக்கு ஆண்டவர் கிருபை தருகிறார். இலவசமான கிருபைகளை ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு நிறைய நேரம் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாததுக்கு நம்முடைய பாவங்கள் ஒரு பெரிய தடையா இருந்துடக்கூடாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் என்றால், நம்முடைய நினைவுகள், ஆண்டவர் எப்படி ஜெபம் பண்ணா என்னங்க, நம்ம ஜெபம் பண்றோம், ஆண்டவர் பதில் கொடுத்தா கொடுக்கிறார், இல்லைன்னா அவர் விருப்பம் போல செய்கிறார். இல்லை, இன்றைக்கு அநேகருக்கு பதில் கொடுக்க தேவன் ஆயத்தமா இருக்கிறார். ஆனால் அவங்க கிருபையோடு அப்ரோச் பண்ணல. எப்படி கிருபையோடு அப்ரோச் பண்றது? கிருபையினாலே பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கும் என்றால் நீங்கள் ஜெபிக்கும் போதெல்லாம் பரலோகம் உத்தரவு கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறது. சொல்லுங்க அல்லேலூயா. சில பேர்லாம் பெரிய கோடீஸ்வரனா இருப்பான், தரையில புரளுவான். அவன் நினைக்கிறான் தரையில புருண்டு உருண்டு அப்படியே மண்ணில எல்லாம் மேல பட்டுச்சுன்னா தெய்வம் பார்த்து என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருவாரு. ஏன்னா அவன் செய்த பாவம் அவனை உறுத்திக்கிட்டே இருக்கு. நீ சொல்ற, அதனால்தான் நம்முடைய ஆண்டவர் அதை எப்படி மாத்தினார்னா, பாவங்களை நாம் அறிக்கை செய்யும் போது கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளும். மறுபடியும் ஆண்டவர் என்ன பாவியா பார்க்கல, என்னை அவருடைய பிள்ளையாகவே தான் பார்க்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. இது உலக மனுஷனுக்கு தெரியாதுங்க, உலக மனுஷனுக்கு தெரியாது. அவன் பணம் வச்சிருக்கிறான், படிப்பு இருக்கு, பட்டம் இருக்கு, எல்லா இடத்துக்கும் சுத்துறான். ஆனா அவனால பாவத்திலிருந்து அவனுக்கு மன்னிப்பும் இல்ல, பாவத்திலிருந்து மீட்பும் இல்ல. அதனால்தான் பாருங்க, கடைசியில எதுவுமே கிடைக்காம விருத்தியாகி, அப்படியே ஒரு மாதிரி வாழ்க்கை விரக்தியாகி திடீர்னு போய் ஏதாவது ஒரு தவறான முடிவு செஞ்சிடறான். ஏன்னா பாவம் ஒரு காலம் பணம் கொடுத்தோ, ஒரு காலம் எந்தெந்த புண்ணிய நதிகளுக்கு போயோ மாறவே மாறாது. இயேசுவின் ரத்தம் மாத்திரமே சகல பாவங்களை மீட்டு என்னை கிருபையாயுடைய சமூகத்திலே சேர்த்துக் கொள்கிறது. நிறைய பேர் நீங்க ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்றீங்க. நான் சொல்லுவேன், நம்முடைய வாழ்க்கையில கிடைத்த முதல் ஆசீர்வாதமே என்ன தெரியுமா? நான் கிருபையினாலே மன்னிக்கப்பட்ட பாவத்தின் நிச்சயம்தான் எனக்கு கிடைத்த முதல் ஆசீர்வாதம். அதனால்தான் ஆண்டவர் இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிறவங்களுக்கு தெளிவா சொல்லுகிறார், கவனிங்க, பி அலர்ட். நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன் தான், அதே நேரத்தில் சில காரியங்களை எச்சரிப்பவன் சொல்லுகிறார். அறிக்கை செய்ய வேண்டியது அறிக்கை செய், விட்டு விட வேண்டியவளை விட்டு விடு, என்கிட்ட வந்துரு, என் கல்வாரி ரத்தத்துக்குள்ள வந்துரு, நான் உன்னை கழுவேன், உன்னை புதுசா மாற்றுவேன். அவருடைய கிருபையில் அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர். எல்லாம் சொல்லுங்க, அவர் கிருபையில் எப்படி இருக்கிறார்? நீங்க வெறும் ஐஸ்வர்யத்தை கேட்கிறீங்க, அவர் கிருபையினாலே என்ன எப்படின்னா ஐஸ்வர்யத்தை தருகிறார். அதுதான் எனக்கு முதல்ல தேவை. மூன்றாவது ஒரு வசனத்தை வாசிங்க, 2 சாமுவேல் 7வது அதிகாரம். தாவீது வாழ்க்கையில இருந்தே சொல்லுகிறேன். இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி, என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும், அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரே, கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே, உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு, உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றார். என்றைக்கும் உம்முடைய வீடு என்ன செய்யப்பட்டிருப்பதா? அப்ப மூணாவது சொல்லுங்க, கிருபையினாலே என்னவா? நல்ல சத்தமா எல்லாரும் சொல்லுங்க, கிருபையினாலே ஆசீர்வாதம். என் பிரயாசத்தினால மட்டும் கிடையாது. நிறைய பேர் அது பாஸ்டர் பார்த்துக்கலாம், பாஸ்டர் நமக்கு உழைப்பு இல்லையா, பலன் இல்லையா,
படிப்பு இல்லையா, பேச்சு திறமை இல்லையா, பார்வை இல்லையா, அழகு இல்லையா, இதெல்லாம் இருக்கு பாஸ்டர். கிருபை என்ன பெருசு கிருபை அப்படின்னு சொல்லி உதாசீனப்படுத்திட்டு போயிடுறாங்க. அது அவர்களுக்கு தேவன் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு பெரியவர். இங்க ஒரு ராஜா கதறுகிற ஆண்டவற்ற, தேவரீர் உம்முடைய ஆசீர்வாதத்தினால வேற என்ன எனக்கு வேணாம், உங்க ஆசீர்வாதம் நான் அதை எப்படி பெற்றுக்கொள்கிறேனா, கிருபையினால பெற்றுக்கொள்கிறேன். நான் மட்டும் இல்ல, என் பிள்ளைகளை, என் சந்ததி எல்லாமே இந்த வீட்டை முழுவதும் கிருபையினாலே நீர் என்ன செய்யணும்னா ஆசீர்வதிக்கணும். வாசிங்க என்னோடு சேர்ந்து 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் ஒரு காரியத்தை திட்டமா சொல்றார் பாருங்க. உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலினிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். பாருங்க, இதுல ஒரு மனுஷனை சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார், என் கிருபை அவனை விட்டு நான் என்ன செய்துட்டேன், விலக்கிட்டேன். நீங்க வசனத்தை வாசிக்கல, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேனா. அப்ப ஏதோ ஒரு மனுஷனுக்கு மேல இருந்த கிருபை ஆண்டவர் விலக்கிட்டார் பாத்தீங்களா. அதனால தானே மரிக்கும் போது தற்கொலை பண்ணி மரிச்சது மாதிரி மரிச்சான் பாருங்க. முதல் ராஜா எவ்வளவு ஆசீர்வாதமா, தாவீதை விட பெருசா பேசப்பட்டிருக்கணும் சவுல். ஆனா பைபிள் சொல்லுது, நான் அவனை விட்டு என் கிருபையை விலக்கிட்டேன்ப்பா. ஏன்னா நான் எத்தனையோ முறை சொன்ன, அவன் கீழ்ப்படியல, எத்தனை முறை பேசின கீழ்ப்படியல அவன். அதனால நான் அவன் கிருபையை விலக்கிட்டு உன்னை நான் அந்த இடத்துக்கு கொண்டு வந்தேன். இப்போ உன்கிட்ட நான் என்ன தெளிவா சொல்றேன்னா, உன் பிள்ளை மேல நான் எப்படி இருப்பேனா, கிருபையா இருப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி யார் பேர் வந்துருச்சு பாருங்க, தாவீதர் வந்துருச்சு பாருங்க. அதுக்கு பின்னாடி எத்தனை பேர் வாழ்ந்திருப்பாங்க. அதுவும் ஒருத்தனை கொலை பண்ணவன், விபச்சார பாவம் செஞ்சவன், அதெல்லாம் மறைஞ்சிருச்சு. எப்படி மறைஞ்சிச்சுனா, எப்படி மறைஞ்சிச்சு? இப்ப நீங்க சொல்லுங்க, எனக்கு எப்படி மறைஞ்சிச்சு? கிருபையினால் ஆண்டவர் மறைச்சிட்டாரு. கிருபையினால் அதெல்லாம் மூடி போட்டுட்டாரு. வெளியில தெரியலையே, அதுல எழுதும் போது கிருபை மூடிருச்சு பாருங்க. அதை மூடி அவனுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்து இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி அந்த பேரை வச்சிருப்பார்னா, ஆவிக்குரிய பிரகாரமா ஆசீர்வதிச்சார். பூமிக்குரிய பிரகாரம் என்ன ஆசீர்வாதம் கொடுத்தார் தெரியுமா? அவனுக்கு ஒரே ஒரு ஆசீர்வாதம் தான், என் பிள்ளை எப்படியாவது எனக்கு பின்னாடி அவன் ராஜாவா மாறணும். அவனுடைய விருப்பத்தையும் கர்த்தர் அவனுக்கு நிறைவேற்றி கொடுத்தார். நான் சொல்றேன், நீதிமானுடைய விருப்பத்தை கர்த்தர் எப்பொழுதுமே நிறைவேற்றுவார். அதுதான் அவனுக்கு கொடுக்கப்படுகிற கிருபை. துன்மார்க்கனுடைய விருப்பம் நிறைவேறாது. அவன் நிறைய ஆசைப்படுவான். வேதம் சொல்றது, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை, அவன் கிருபையை அலட்சியம் பண்ணுவான். இந்த சபை ஆரம்பிச்சு 9 வருஷம் கிட்ட ஆகுது. ஒரு தேவனுடைய பிள்ளையை பார்த்து நான் சொல்லுவேன், நீங்க ஞானஸ்தானம் எடுக்கணும் பிரதர், ஞானஸ்தானம் எடுக்கணும், நீங்க எப்படியாவது ரட்சிப்புக்குள்ள வரணும். இல்ல பாஸ்டர், நான் அது மட்டும் என்னால விட்டுருங்க பாஸ்டர், நான் சர்ச்சுக்கு வரேன், தசம்பா கொடுக்கறேன், எல்லாம் செய்யறேன். ஞானஸ்தானம் வேணாம் பாஸ்டர், அது கம்பல் பண்ணாதீங்க. என்ன எத்தனையோ முறை சொல்றோம், வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்கு, வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்கு, ஞானஸ்தானம் வேணாம். என்னன்னு நான் அந்த வாழ்க்கைக்குள்ள உள்ள போய் நான் பேச விரும்பல. சொல்றேன், எப்படியெல்லாம் உதாசீனப்படுத்துறாங்க பாருங்க கிருபை. இந்த கிருபை என்பது ஞானஸ்தானம் எடுத்து பந்தியில சேர்வது நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபை. அதனால்தான் அந்த கிருபையை உணர்ந்ததுனால்தான், நீங்க எல்லாரும் நல்லா கவனிங்க, கிருபையை உணர்ந்ததுனால்தான் மரிக்கும் போது தம் பையன் கையை பிடிச்சு சொன்னார், இந்த ஆண்டவரை மட்டும் ஒரு நாள் நீ என்ன செய்தராதுனா விட்டுறவே விட்டுறாத. யார் விட்டாலும் சரி, நீ இந்த ஆண்டவரை ஒரு காலம் என்ன செய்தறான்னா விட்டுறவே விட்டுறாத. உன் முழு ஆத்மாவோட, உன் முழு இருதயத்தோட இந்த ஆண்டவர் மேல என்ன செய்யணும், அன்பு கூறுப்பா அப்படின்னு சொல்லி அந்த கையை பிடிச்சு நல்ல ஒரு ஆலோசனை சொன்னார். இந்த ஆண்டவரை நேசி, இந்த ஆண்டவரை விட்டுறாத. நம்ம ஒண்ணுமே ஒரு தகுதி இல்லாத இருந்தோம், கர்த்தர் நம்மை எப்படி தெரிந்து கொண்டார் சொல்லுங்க? கிருபையினாலே என்ன செய்தார்? நம்மை தெரிந்து கொண்டார். 2வது கிருபையினாலே என்ன செய்தார்? மன்னிச்சாரப்பா. இன்னைக்கு கிருபையினாலே நம்மளை எல்லாரும் என்ன செய்து வைத்திருக்கார்னா ஆசீர்வதித்து வச்சிருக்கிறார். இதைத்தான் தம் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பார்கள். இதுதான் உங்க வாயிலிருந்து வர வார்த்தையா இருக்கும். மனசுக்குள்ள இருந்து இந்த வார்த்தை அவங்களுக்குள்ள பேசிட்டே இருக்கும். என் பிள்ளை கிருபையை உணர்ந்துட மாட்டானா, என் பிள்ளை கிருபைக்குள்ள வந்துட மாட்டானா, அவன் உதாசீனப்படுத்திடக்கூடாது. ஆண்டவரே, என்ன பார்த்தாது என் பிள்ளை எப்படியாவது உள்ள கொண்டு வந்துருங்க. அப்ப இன்னைக்கு நான் உங்களை அதே கிருபையை சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் தங்குவதாக. சொல்லுங்க, செய்தியின் தலைப்பு தாவீது அருளின நிச்சயமான கிருபை. சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து, தாவீது அருளின நிச்சயமான கிருபை 3 விதத்தில் வெளிப்பட்டது. முதலாவது, கிருபையினாலே தேவன் என்னை தெரிந்து கொண்டார். 2வது, கிருபையினாலே என்னை என்ன செய்தார்? மன்னித்தார். 3வது, கிருபையினாலே எங்களை என்ன செய்திருக்கிறார்? ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.